ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் பச்சரிசி குருணையை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது 1.5 டம்ளர் ரேஷன் பச்சரிசியை கலந்து உணர்த்திட்டு இதை மிக்சியில் பொடிச்சு சலித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சாச்சு. இப்போ நாம் இதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு சேர்த்துடுறேன். தேங்காய் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விட்டுலாம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, 2 பச்சை மிளகாய் இஞ்சி திருத்தி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடுறேன். கொஞ்சம் கலருக்காக ஒரே ஒரு வரமிளகாய். இது நல்லா வதங்கட்டு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். உப்புமானாலே கட்டி பெருங்காயம் தான் வாசனை இல்லையா, கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன். இந்த பாருங்க, பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி நல்லா வதங்கி வந்துடுது. கடைசியாக சீரகம் சேர்த்துறேன். முன்னாடியே சீரகம் சேர்த்தோம்னா தீஞ்சு போயிடும். ஜீரண சக்திக்காக, ஏன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, ஜீரண சக்திக்காக சீரகம் சேர்க்குறேன். இப்போ ஜலம் சேர்த்துடலாம். 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். 3 டம்ளர் திட்டமாக ஜலம் வைக்கிறேன். தேங்காய் சேர்க்குறேன். இந்த பாருங்க, இதுக்கு திட்டமாக கல்லுப்பு. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி குருணையை அதோட சேர்த்துடலாம். இந்த பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம உடச்சி வச்சுருந்த பச்சரிசியை இதோடு சேர்த்துட வேண்டியதான். கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி வைக்க வேண்டியதான். 10 நிமிஷம் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றினுட்டான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம ஊற்றிருந்த தண்ணியெல்லாம் ஊற்றின்னு எடுத்து இப்போ ஆல்மோஸ்ட்டு 3/4 வெந்தெடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, சூட்டோடு பிடிக்க முடியாது, ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சி இட்லி பானையில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி வைக்கலாம். இது பாருங்க, இட்லி தட்டில் இது மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். 10 நிமிஷம் எடுத்து இப்போ வந்துருக்கான்னு பார்க்கலாம். வா, இதை பாருங்க, கையில் ஒட்டவே இல்லை பாருங்க, வெந்தெடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, சுட சுட ஆவி பறக்க ரேஷன் பச்சரிசியில் பண்ண புடி கொழுக்கட்டை தயாராகிடுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், எண்ணெய் அப்படி தொட்டுக்கலாம், வெறுமனையே சாப்பிட்லாம். இதில் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தானே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கோம். வெறுமனை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லாம் உங்கள் விருப்பம்தான். அது ரேஷன் பச்சரிசியோ நன்னா வராதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.